அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு மாடல் அல்ட்ரா ஸ்லிம் டிவி கிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டு. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பவர் சப்ளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ட்ரு பண்ண போகிறோம். என்னென்னா, அதுக்கு வந்து இது வந்து பவர் சப்ளையில் வந்து டிரான்சிஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பதில் நம்ம வந்து பவர் மாடல் வந்து பயன்படுத்த போகிறோம். 5 ஒயர் பவர் மாடல் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து செகண்டரியில் தேவையான வோல்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் ஆக்சுவலாக வந்து இந்த அல்ட்ரா ஸ்லிம் கிட்டுக்கெலாம் இந்த பவர் மாடல் யூஸ் பண்ண மாட்டேன். 5 ஒயர். இதில் வந்து டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி பவர் சப்ளை இருக்கிறதுனால, எஸ்எம்பிஎஸ் போர்டு வேலை செய்கிறதுனால நான் வந்து இங்கே பவர் மாடல் பயன்படுத்துகிறேன். இது எஸ்டிஆர் வந்து இந்த பவர் சப்ளையில் வந்து எஸ்டிஆர் வந்து உங்களுக்கு பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து பவர் மாடல் யூஸ் பண்ண மாட்டேன். டிரான்சிஸ்டர் இருக்கிறதுனால நான் வந்து இதில் உங்களுக்கு 5 ஒயர் வந்து பயன்படுத்தி காட்ட போகிறேன் எப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டோட பேக் சைடு அதில் வந்து நான் வந்து இந்த டிரான்சிஸ்டர் பவர் சப்ளை இருக்கக்கூடிய மெயின் டிரான்சிஸ்டர், அப்புறம் அதோட ஆப்ரேட் பண்ணக்கூடிய 3807 டிரான்சிஸ்டர், அப்புறம் 1015 இந்த 3 டிரான்சிஸ்டர், மெயின் டிரான்சிஸ்டர் சேர்த்து 3 டிரான்சிஸ்டரையும் செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். அது தேவையில்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பவர் மாடல். ஸோ நம்ம இந்த 3த்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் சர்க்யூட்லேருந்து. அது ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டயோட் செக் பண்ணி பார்க்கணும். பவர் சப்ளையில் ரெக்டிஃபையர் டயோடு எதாவது ஷார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பவர் சப்ளையில் டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம அது கூடவே வேறு ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறது நல்லது. கெப்பாசிட்டர் போலாரிட்டி இருக்குல்ல, ப்ளஸ் மைனஸ் மெயின் ஃபில்ட்ரு, அதை நம்ம செக் பண்ணும்போது என்ன ஆகுது, ஷார்ட்டு காமிக்குது. ஸோ வந்து நம்ம ஒன்று வந்து பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய மெயின் டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆகியிருந்தால் ஷார்ட்டு காமிக்கும், அல்லது இந்த டயோடு ஃபஸ்ட்டு செக் பண்ணி காமிச்சேன்னு அதில் ஏதாவது டயோடு ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு மெயின் ஃபில்ட்ரு ஷார்ட்டு காமிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா, உங்களுக்கு மெயின் டிரான்சிஸ்டர் ஷார்ட்டு காமிக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி நம்ம மெயின் ஃபில்ட்ரு செக் பண்ணோம்னா உங்களுக்கு ஷார்ட்டு காமிக்காது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி காமிக்கும். இந்த பவர் மாடல் நான் பயன்படுத்தும் போது அந்த ஆப்டோ கப்ளர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்டோ கப்ளரை நம்ம இதில் பயன்படுத்தி சர்க்யூட்டை அமைக்க போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம டிரான்சிஸ்டர் அது ஓரியன்டாக ஆகக்கூடிய மற்ற 2 டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, சின்ன டிரான்சிஸ்டர் 2த்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த பவர் மாடல் பார்த்திங்கன்னா சைனா கிட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். அதிலே ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க எப்படி பயன்படுத்தணும்னு. 5 ஒயர் இருக்கும் இதில். இதில் வந்து 1 ரெட் கலர், 2 வந்து பிளாக் கலர் ஒயர், அப்புறம் ப்ளூ, எல்லோ, லாஸ்ட் ஒன் க்ரீன் கலர். 5 ஒயரும் இதில் இருக்கும். ஆர்சின்னு சொல்லிக்கிட்டு நான் காமிச்சிட்றேன் சர்க்யூட்டில். ஆர்சிங்கிறது நம்ம அதை ரிமூவ் பண்ணக்கூடாது. அது எல்லா பவர் சப்ளை போர்டு, எஸ்எம்பிஎஸ் போர்ட்லேயும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, சுவிட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரி சைடு பேரலாக இருக்கும் இந்த ஆர்சி சீரியஸ் சர்க்யூட்ரு. அது அவசியம் இருக்கணும், கட்டாயம். அது எடுத்துடக்கூடாது. அது மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குங்களா, அது வந்து நம்ம ஆப்டோ கப்ளருக்கு கொடுக்கணும் கனெக்ஷனு. பின் நம்பர் 3க்கு கொடுக்கணும். பின் நம்பர் 4 வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம் அதில் நான். பின் நம்பர் 3க்கு ஆப்டோ கப்ளரில் க்ரீன் கலர் ஒயர் கொடுக்கணும். ஆப்டோ கப்ளர் சர்க்யூட்லேருந்து இந்த அதுக்கு போகக்கூடிய ட்ராக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த 5 ஒயர் கனெக்ஷன் எஸ்எம்பிஎஸ் போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் நான், உங்களுக்கு பவர் சப்ளை இன்புட்டுக்கு
மெயின் இன்புட் கொடுக்கறதுக்கு ஒயர் பற்ற வச்சுருக்கேன். கூடவே வந்து ஃபியூஸ்க்கு பதிலாக அங்கே சீரியஸாக ஒரு லேம்ப் பயன்படுத்தியிருக்கேன். ஃபியூஸ் இருக்கிற இடத்துல நம்ம சீரியஸ் லேம்ப் போட்டிருக்கோம். இப்போ பவர் இன்புட் கொடுத்து மெயின் ஃபில்டரில் உங்களுக்கு ஏதாவது வோல்ட் ஸ்டோர் ஆகுதான்னு பார்க்கணும். அது எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணணும். சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மெயின் ஃபில்டரில் வோல்ட் கிளியராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே. கிட்டத்தட்ட 300 வோல்ட் வருது டிசி வோல்ட்டு. அந்த வோல்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டிரான்சிஸ்டர் இருந்து இல்லை ரிமூவ் பண்ணணும். அதோட கலெக்டர் பின் இருந்து பாருங்கள், அந்த பகுதிக்கு போகுது 300 வோல்ட்டு. அதுபோல் இந்த பவர் சப்ளையில் நம்ம கண்டென்சரில் ஸ்டோர் ஆகிருக்கும்ல வோல்ட்டு, டிரான்சிஸ்டர் எதுவுமே இல்லை சர்க்யூட்டில் இருக்கும்போது அந்த வோல்ட் அப்படியே இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, கனெக்ஷன் பார்ப்போம். இதில் ரெட் கலர் ஒயர் வந்து முன்னாடி டிரான்சிஸ்டர் இருந்து இல்லை அதோட கலெக்டர் பின்னில் சால்டர் பண்ணணும். பிளாக் கலர் ஒயர் வந்து எமிட்டர், அதாவது மைனஸில் இருக்கணும். ப்ளூ கலர் ஒயர் வந்து செகண்டரி அவுட்புட்டில் இருக்கக்கூடிய செகண்டரியில் கிரவுண்டு கனெக்ஷனில் இருக்கணும். எல்லோ கலர் ஒயர் வந்து 110 வோல்ட் அவுட்புட் வருது பார்த்தீங்களா செகண்டரியில், அதுக்கு டயோடு கொடுத்துருப்போம். அந்த டயோடோட முன்பகுதி, அதாவது டயோடு டிசி ஆகிறதுக்கு முன்னாடி டயோடு யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த பின்னு, அந்த பின்னில் கொடுத்துடணும் எல்லோ கலர் ஒயர். க்ரீன் கலர் ஒயர் நான் வந்து ஆப்டோகப்ளரில் வந்து பின் நம்பர் 3ல் கொடுத்துருவேன். பின் நம்பர் 4 வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பேன் ஆப்டோகப்ளரில். பின் நம்பர் 1, 2 வந்து செகண்டரியில் உங்களுக்கு சென்ஸ் பண்ணி ஃபீட்பேக் அனுப்பிவிட்டுருக்கும். வோல்ட்டு உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, அதான் சர்க்யூட்டு அமைப்பு. ஓகே, நம்ம ஃப்ரீ செட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு அதோட வோல்ட் லெவலை வந்து குறைச்சி செட் பண்ணிப்போம். செட் பண்ணிக்கிட்டு நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன் இப்போ நம்ம முழுசாக கொடுத்தாச்சு. அவுட் சைடில் கொடுத்து செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு எல்ஓடி இப்போ ஒயிட் கலரில் காமிக்கிற மாதிரி இருக்குது சர்க்யூட்டில். இந்த எல்ஓடி போக்குற 110 வோல்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் போகும். அதை நம்ம ஓப்பனில் வச்சுன்னு இல்லை எடுத்துடுறது நல்லது இப்போதைக்கு. வித்தவுட்டு எல்ஓடி ஓடில் நம்ம லோடில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வோல்ட்டு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் திரும்பி நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி எல்ஓடியை சர்க்யூட்டில் இணைச்சிருவோம். ஓகே, பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டரில் நம்ம எப்போதும் போல் செட் பண்ணிக்க வேண்டியதான். 600 வோல்ட்டு டிசி வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சீரியஸ் லேம்பில் தான் இருக்குது. இன்னும் ஃபீஸ் போடல, சீரியஸில் தான் இருக்குது கனெக்ஷன். பவர் ஆன் பண்ணியிருக்கேன். லேம்பு ஃபஸ்ட்டு பிரைட்டாக எரியும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகி டிம் ஆகி பிரைட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தோடனே என்ன ஆகிடுது, சுத்தமாக டிம் ஆகிருக்கு, லைட்டாக எரியுது உங்களுக்கு. இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா 124 வோல்ட்டு காமிக்குது டிசி வோல்ட்டு. அதுமாரி இந்த மற்ற வோல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 110 வோல்ட்டு பேஸ் பண்ணி தான் இருக்கும். 110 வோல்ட்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதுவும் மற்ற வோல்ட்டு சொல்கிற கண்ட்ரோல் வோல்ட்டு 25 வோல்ட்டு உங்களுக்கு, அது அப்புறம் ஆடியோ செக்ஷனுக்கு போகிற வோல்ட்டு, இதெல்லாம் வந்து 110 வோல்ட்டை பேஸ் பண்ணி தான் அமையும். ஸோ நமக்கு 110 வர இடத்துல எவ்வளோ தேவைப்படுது, 130 வேணுமா 125 வேணுமா, அதை செட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற வோல்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ நான் அந்த டெஸ்ட்டு போட்டு இந்த டெஸ்ட் லேம்பை எடுத்துட்டேன். சீரியஸ் லேம்பை டைரெக்டாக ஃபியூஸ் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி அதில் இருந்த ஃபியூஸை நான் ரிமூவ் பண்ணவே இல்லை, அதை முதல்ல ரிமூவ் பண்ணிப்போம்.
ஆல்ரெடி பவர் சப்ளை வந்து ப்ராப்ளம் இருந்தால் பவர் சப்ளைவே ஆல்ரெடி ஒரிஜினலாக இருக்கிற விஷயத்த நம்ம சரி பண்ணி போடுறது நல்லது. இது முடியாத பட்சத்துக்கு நம்ம இந்த பவர் மாடல் பயன்படுத்தலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபால்ட் ஆகிட்டுருக்கு, பவர் சப்ளை ப்ராப்ளம் இருக்குன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், தப்பில்ல. கனெக்ஷன் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இந்த க்ரீன் கலர் ஒயரும் இன்க்ளூடிங் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் இந்த போர்டுக்கு சேஃப்டி. 130 வருது இப்போ. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரும் கரெக்டாக கொடுக்கணும். அதை மாற்றி ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா வோல்ட்டு வித்தியாசப்படும். அதே நேரத்தில் வந்து ப்ரைமரியில் ஒரு ஹம்மிங் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். சர்க்யூட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது எல்லோ கலரும் ப்ளூ கலரும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். செகண்டரியில் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான வோல்ட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் மட்டும் இருக்குது. அது வந்து சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஆப்டோகப்ளரோட ஃபஸ்ட்டு 2 பின்னு வந்து செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய விஷயத்த சென்ஸ் பண்ணி நமக்கு ப்ரைமரிக்கு அனுப்புவோம். அப்போ ஆப்டோகப்ளரோட ஃபஸ்ட்டு 2 பின் 1, 2 இந்த 2 பின்னையும் நம்ம பயன்படுத்த எதையும் செய்ய வேண்டியது, அது அப்படியே இருக்கலாம் சர்க்யூட்டில். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பிரைமரி சைடில் இருக்கக்கூடிய பின் நம்பர் 3 அண்ட் 4 இது ரெண்டையும் வந்து நம்ம சர்க்யூட்டில் அதோட ட்ராக்கை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஆல்ரெடி சர்க்யூட்டில் அது கனெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ப்ரைமரியில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை பின் நம்பர் 3யை வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர், அதாவது இந்த பவர் மாடலில் க்ரீன் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணணும். பின் நம்பர் 4 வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். ப்ரைமரியில் கிரவுண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மைனஸ் பண்ணி வச்சிடணும். பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த சர்க்யூட்டை பவர் மாடல் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வோல்ட்டில் எதுவும் வேரியேஷன் இருக்குமா? இருக்காது, அதே வோல்ட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம லோடு வந்து, அதாவது எல்ஓடி கனெக்ட் பண்ணியாச்சு. எல்ஓடி இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருந்தோம்ல, ஆக்சிலேட் ஆகும்போது நமக்கு வோல்ட்டு செகண்டரி, அதாவது எல்ஓடியோட செகண்டரி வோல்ட்டு உங்களுக்கு பில்டப் ஆகும். அந்த வோல்ட்டு நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம இன்புட்டாக கொடுத்தது 123 வோல்ட்டு, நமக்கு கிடைக்கிது பாருங்கள். எல்ஓடி அவுட்புட்டில் 145 காமிக்குது. 180 வோல்ட்டு வரணும். நம்ம யோக் கனெக்ஷன் கொடுக்கல, டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் வோல்ட்டு நமக்கு கம்மியாக பில்டப் ஆகுது, 145 காமிக்குது. $123 இன்புட் வோல்ட்டு, செகண்டரி எல்ஓடி செகண்டரி அவுட்புட்டு 145 கேத்தோடு வோல்ட்டு வருது. நன்றி, வணக்கம்.